ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா மேல்மலையனூர்ல இருக்கோங்க. ஆவணி அமாவாசை 2025 அன்னைக்கு நாம மேல்மலையனூர் இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம மேல்மலையனூர் அமாவாசை அன்னைக்கு நடக்கிற தாலாட்டு உற்சவம் சொல்லுவாங்க, ஊஞ்சல் உற்சவம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். அமாவாசை அன்னைக்கு இந்த ஊஞ்சல் உற்சவமா ஸ்பெஷல். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலை மோதிட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோல நம்ம செஞ்சிக்கோட்டையிலிருந்து மேல்மலையனூர் வரைக்கும் வந்த டிராவல் வீடியோ தான் பார்த்தோம். இந்த vlogல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குங்க. ஷேர் ஆட்டோ எடுத்துட்டு கோவிலுக்கு போகணும். ஏன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நிறைய வருதுங்கிறதுனால இது மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்டு. இங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம ஷேர் ஆட்டோ பிடிச்சி கோவில் வரைக்கும் போகணும். ஸோ வாங்க, போயிட்டு நைட் ஃபுல்லாக நடக்கும். நடுராத்திரி தான் நம்ம ஊஞ்சல் உற்சவமே நடக்கும். ஸோ எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில தான் கிளம்புவாங்க. ஸோ வாங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மேல்மலையனூர் கோவிலை நோக்கி போகலாம். மக்களே, ஸ்பெஷல் பஸ்ல வந்த டிரைவர் கண்டக்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஹாய் ப்ரோ, எந்த ஊருங்க? கள்ளக்குறிச்சி டு மேல்மலையனூரா? சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸ்பெஷல் வண்டியா? அமாவாசை ஸ்பெஷலா? ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர். அப்படியா? சரி ப்ரோ, தேங்க்யூ. மக்களே, இது எல்லாமே மலையனூர் ஸ்பெஷல் வந்த டிரைவர் கண்டக்டர் அண்ணாஸ் தாங்க. அப்படியே பாருங்க, பக்தி பரவசத்துல சூப்பரா வந்திருக்காங்க. சரி ப்ரோ, தேங்க்யூ. ஸோ பாத்தீங்களா மக்களே, எத்தனை பஸ்ஸஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock மேல சரியான கூட்டமா இருக்குங்க. நம்ம கஞ்சி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, கூழ் வித்துட்டு இருக்காங்க, இட்லி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, கோவிலுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், சூடம், இதெல்லாம் விற்கிற மக்கள் நிறைய இருக்காங்க. எல்லாம் மேக் ஷிஃப்ட் ஷாப்ஸ் தான். இங்கிருந்து ஷேர் ஆட்டோஸ் போகுது கோவிலுக்கு. ஏன்னா இங்க நிறைய கூட்டம் ஆயிரும்ல கோவிலுக்கு பக்கத்துல, அதனால ஷேர் ஆட்டோஸ்ல தான் போகணும். மக்களே, நம்ம ஷேர் ஆட்டோ எடுத்து வச்சுங்க. மக்களே, எவ்வளவு ஷேர் ஆட்டோஸ் ஆப்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா? நிறைய மக்கள் நடந்தே வர்றாங்க. ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 1.5 to 2 kilometers இருக்கும் போல. சோ அதனால சில மக்கள் நடந்தே வராங்க. நாம சரி ஓகே ஷேர் ஆட்டோல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு 20 rupees அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதனால சரி ஓகே நம்ம போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சுத்தி கவர் பண்ணோம்ல, நிறைய நடந்து டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சோ வர்ற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் அமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கடைகள் தான் இருக்கு. நாம ஃபுல்லா பார்த்துட்டு ராத்திரி திரும்பி வரும்போது எத்தனை கடைகள் மட்டும் இருக்குன்னு மட்டும் பாத்துக்குங்க. 2 சைடும் அங்க இறங்கும் போதே சொன்னாங்க, இப்போ வரும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்குங்க, நீங்க திரும்பி வரும்போது பாருங்க எவ்வளவு கடைகள், எத்தனை மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். ஒரு டிப்பிக்கல் மேல்மலையனூர்ல அமாவாசை அன்னைக்கு எப்படி நம்ம உற்சவம் நடக்கும், மேல்மலையனூர் அம்மனுக்கு என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் பண்றாங்க, நம்ம ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி எப்படி நடக்கும், இதெல்லாம் கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறேன். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேல்மலையனூர் நிறைய பேர் வந்திருப்பீங்க. வந்தவங்களுக்கும் விர்ச்சுவலா பாக்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வராதவங்களுக்கு உங்களுக்கு விர்ச்சுவலா நம்ம மேல்மலையனூர் திருவிழாவை பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இனிமேல் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும். சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நம்ம வந்தாச்சு கோவிலுக்கு.
மக்களே, நம்ம மேல்மலையனூர் எப்படி களை கட்டி இருக்கு பாத்தீங்களா? பாக்குற இடம்லாம் வந்து மக்கள் வெள்ளம் தாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கு ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம். நான் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்பதான் புரியுது இவ்வளவு பக்தர்கள் வராங்க, அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்க வந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட குரு இருக்கிற இடத்துக்கு வந்துருவோங்க. இங்க பாருங்க, வள்ளலார் திருச்சபை அண்ட் தர்மசாலை மேல்மலையனூர். நம்மள நிறைய நாட்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நாம வந்து சமரச சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றோம், வள்ளல் பெருமானார குருவா ஏத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வள்ளல் பெருமானார் மேல்மலையனூர் சபையில இருந்து பாருங்க கஞ்சி வாத்துட்டு இருக்காங்க. வர்ற பக்தர்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நம்ம குரு கிட்ட நம்ம சரணாகதி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க போனாலும் அவரு காட்சி கொடுத்துட்டே இருப்பாருங்க. சோ சூப்பரா நாமளும் வந்து கஞ்சி பிரசாதத்தை சாப்பிட்டு ஃபுல்லா மேல்மலையனூர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ நம்ம சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். சோ நான் உள்ளது உள்ளபடி காமிக்கிறேன், ஓகேவா? சோ எந்த சென்டிமெண்ட்ஸும் ஹர்ட் பண்றதுக்காக என்னோட கருத்துக்கள் அமையாது, உள்ளதை உள்ளபடி காட்டுறேன். சோ இன்கேஸ் நான் பேசுறது ஏதாவது உங்களோட சென்டிமெண்ட்ஸ ஹர்ட் பண்ணுச்சுன்னா மன்னிச்சிடுங்க, ஓகேவா? சோ இப்ப வாங்க நாம வள்ளலார் சபையிலிருந்து ஃபுல்லா மேல்மலையனூர் சுத்தி என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்குது அமாவாசை அன்னைக்குன்னு ஃபுல்லா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க பாருங்க, மலையாள மாந்திரீகம் கேரளா மலையாள மாந்திரீகம் ஷாப் ஒன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது. சோ நம்பிக்கை இருக்கிற மக்களோட சென்டிமெண்ட்ஸை நான் ஹர்ட் பண்ண விரும்பல, ஓகேவா? மக்களே, நம்ம கோவில்ல வந்து இறங்கி வள்ளலார் சபையில அருட்பிரசாதம் சாப்பிட்டு நாம இப்போ அக்னிகுளம் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. சோ அக்னிகுளம் தான் வந்து மேல்மலையனூர் கோவிலோட அபிஷியல் தீர்த்தமாங்க. அந்த குளத்தோட கரையில தான் வந்து ஈவினிங் நடக்கிற நிறைய பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்குமா. கோவில்ல வந்து நைட் ஒரு 8 மணிக்கு மேலதான் வந்து பூஜையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 9-10 மணிக்கு மேலதான் வந்து அம்மன் வெளியே கொண்டு வந்து தாலாட்டு உற்சவம், ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் எல்லாம் நடக்கும். ஒரு 12 மணி போல ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சோ 8 மணில இருந்து கோவில் பக்கம் வந்தா போதுங்க. இப்ப நீங்க அக்னிகுளத்து பக்கத்துல என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் நடக்குதோ அதை போய் பாருங்க அப்படின்னாங்க. சோ நம்ம அக்னிகுளம் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோங்க. சொன்ன மாதிரியே வந்து போற வழி எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து கரகம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து கூடையில வேப்ப இலை, அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேவையான பூஜை ஐட்டங்கள் எல்லாம் வச்சு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, உடுக்கை அடிச்சுட்டே வராங்க. பின்னாடி வந்து நிறைய மக்கள் வந்து அம்மன் சிலையை கொண்டு வராங்க, கரகம் கொண்டு வர்றாங்க. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கரகமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. அம்மனோட ஒரு புகைப்படத்தை வச்சு சூப்பரா அலங்காரம் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. புகைப்படம்னு சொல்ல முடியாது, ஒரு செப்பு தகடுல அம்மனோட முகத்தை வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரவா, அதனால செம்ம டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒரு ஊர் திருவிழால அம்மன் கோவில்ல என்ன மாதிரி விசேஷம் நடக்குமோ அது வந்து ஒரு பெரிய கிராண்டா ஒரு 100 டைம்ஸ் மக்கள் நிறைய பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நம்ம மேல்மலையனூர் கோவில் விசேஷம். சோ வாங்க மக்களே, நம்ம ஃபுல்லா இன்னும் அக்னிகுளத்து பக்கத்துல நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மேல அடிச்சுட்டு பக்தி பரவசத்துல ஆட்டம் போட்டுட்டே வந்து கரகத்தை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா கரகம் வந்து நம்ம ஆண் மக்கள் தான் வந்து கேரி பண்ணிட்டு போறாங்க. பெண்களும் கரகம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல, நம்ம போக போக தெரியும். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லா மேல்மலையனூர்ல அக்னிகுளத்து பக்கத்துல என்னென்ன மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க.
மக்களே நம்ம மேல்மலையனூர் அக்னிகுளம் பக்கத்துல வந்தாச்சுங்க. சோ போற வழியில எல்லாம் வந்து நம்ம பக்தர்கள் சாமி ஆடுறதெல்லாம் பார்த்தோம். சோ மக்களே, வீடியோ பார்க்கிற மக்களுக்கு ஒரு அட்வைசரி மாதிரி சொல்லிக்கிறேன். நம்மளோட நம்பிக்கைகள், நம்ம ஃபாலோ பண்ற மார்க்கங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா அவங்கவுங்களோட நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு, ஓகேவா? சோ அதனால நாம எதையாவது ஒண்ணு கமெண்ட் பண்ணி மத்தவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ண வேண்டாம். சோ இங்க மேல்மலையனூர்ல சடங்கு சம்பிரதாயங்கள் இப்படிதாங்க நடக்குது. உடுக்கை அடிச்சு சோ பெண்களுக்கு வந்து சாமி வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை செஞ்சுட்டு கரகம் எல்லாம் வச்சு கொண்டுட்டு போறாங்க. அது மேல் ஃபீமேல்னு இல்ல, பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் இதே சடங்கு தான் செய்யறாங்க. சோ கீழே வந்து ஒரு கல் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அங்க தீப வழிபாடெல்லாம் செஞ்சு வேப்பாலெல்லாம் வச்சு உடுக்க அடைச்சு பாட்டு பாடுறாங்க. சோ இது வந்து அம்மன் பாட்டுன்னு நினைக்கிறேன். சோ பாட்டு பாடி இந்த மாதிரி அருள் ஆட்டம் மாதிரி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வேல் எல்லாம் குத்திட்டு இருக்காங்க பாருங்க, அழகு எல்லாம் குத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னொருத்தர் வந்து கரகத்துக்கு பூஜை செஞ்சு கரகமும் எடுக்கிறாங்க. சோ ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி சாமி ஆடுறாங்க, ஒருத்தர் கரகம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரகம் வந்து இங்க நம்ம அக்னி குளத்துல இருக்கிற நீர் தான் தீர்த்தத்தை கரகத்துல ஃபில் பண்ணி இங்க பூஜை எல்லாம் ஃபுல்லா முடிச்சு அதுக்கப்புறம் ஊர்வலமா கோவிலை சுத்தியும் வந்து கொண்டு வராங்க. சோ பாக்குறதுக்கே வந்து சில பக்கம் வந்து ஆக்ரோஷமா இருந்துச்சு. சோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்து அக்னி குளத்து பக்கத்துல இங்க நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நம்ம டீட்டெயில்ல பாத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், அடுத்த பூஜை நடந்துட்டு இருக்கு. சோ இவங்களுக்கும் அப்படிதான் பூஜை செஞ்சு இவங்களுக்கு தீபாரதனை எல்லாம் காட்டி சுத்தியும் வந்து உடுக்க அடிச்சுட்டே வந்து அம்மன் பாட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்ஸும் வந்து இது மாதிரி உடுக்கக்காரங்க இருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, பூஜை செய்யறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கரகம் எடுக்கணுமோ அவங்களுக்கு இந்த மாதிரி திருநீர் எல்லாம் வச்சு பாட்டு பாடி அந்த சாமி வர வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கரகத்தை எல்லாம் வச்சு ஊர்வலமா கொண்டுட்டு போறாங்க. சோ வாங்க மக்களே, நம்ம ஃபுல்லா அக்னி குளத்தை சுத்தி இன்னும் என்னென்னலாம் சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்குது அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். மக்களே, நம்ம மேல்மலையனூர் அக்னி குளத்தோட கரையில எப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் சுத்தியும் நடக்குது பாத்தீங்கல்ல. சோ நாம ஒரு கரையில தாங்க இருக்கோம். குளத்தை சுத்தி இருக்கிற எல்லா படித்துறைகள்லயுமே இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. குளம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒண்ணும் பெரிய குளம் மாதிரி தெரியலீங்க. பட் ஆனா மக்கள் வெள்ளம் வந்து குளத்தோட சைஸை விட நிறைய பெருசா இருக்குன்னு தான் சொல்லணும். சோ இங்க பாத்தீங்கன்னா திருநங்கை திருநம்பிகள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருள்வாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் வந்து சுத்தி இந்த திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து திருநங்கை திருநம்பிகள் எல்லாம் இங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இங்க வர்றவங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை. அவங்களோட கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு பண்டில் ஆஃப் குச்சி கட்டி வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம உடம்புல லைட்டா தட்டி அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்தி ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு கால் கீழே வச்சா நாம அதை மிதிச்சுட்டு போனா நம்ம திருஷ்டி எல்லாம் கழியும், நம்மளோட உடம்புல இருக்கிற பேட் வைப்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகும் அப்படிங்கிறது இங்க வர்ற பக்தர்களோட நம்பிக்கை. அதனால குளத்தோட கரையில நம்ம பாக்குற இடம்லாம் வந்து அங்கங்க வந்து திருநங்கைகள், அதுக்கப்புறம் திருநங்கைகள் மட்டும் இல்ல சில பெண்களும் சாமி ஆடுறாங்கல்ல, அந்த பெண்களும் வந்து இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான வைப்பா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால.
மக்களே, நம்ம விழுப்புரத்துல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க மேல்மலையனூர் இருக்கு. செஞ்சியில இருந்து இன்னுமே பக்கம் ஒரு 10-12 கிலோமீட்டர் தான். சோ எல்லா ஊர்கள்ல இருந்தும் வந்து நிறைய மக்கள் வர்றாங்க. இன்ஃபேக்ட் பெங்களூரு, அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆந்திரா இருக்குல்ல, நம்ம ஆந்திர பிரதேஷோட சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தெல்லாம் கூட நிறைய மக்கள் மேல்மலையனூர் வர்றாங்க. எல்லா அமாவாசைகள் அன்னைக்கும் இது மாதிரி தாங்க பூஜை புனஸ்காரங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன இல்ல, திருநங்கைகள் வந்து ஒரு பண்டில் ஆஃப் குச்சி மாதிரி வச்சு அதை கட்டிட்டு அதுல மஞ்சள் எல்லாம் தடவி அதுலதான் வந்து அந்த திருஷ்டி கழிக்கிறது, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது, அந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் செய்யறாங்கன்னு அதுதான் நாம இப்ப பார்த்தோம். சோ இங்க பாருங்க, இன்னுமே வந்து நிறைய மக்கள் வந்து இந்த அருள்வாக்கு சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணிட்டு கரகம் எடுக்கிறதுக்காக அம்மன் அழைப்பு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இந்த உடுக்க அடிக்கிறது எல்லாமே வந்து அம்மன் அழைப்பு பாட்டு பாடுறதுக்கு தான். இதெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கல் கிராமத்து சைடு என்ன மாதிரி அம்மன் திருவிழாக்கள் நடக்குமோ அது எல்லாமே வந்து நீங்க ஃபுல்லா பார்க்க முடியும். ஒரு ஈவினிங் ஒரு 5-6 மணி போல அக்னிகுளம் பக்கம் வந்துட்டீங்கன்னா அப்படியே டிப்பிக்கல் கிராமத்து அம்மன் கோவில் வைப்ஸ் இங்க இருக்குங்க. மக்களே, நம்ம அக்னிகுளம் பக்கத்துல நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க, எப்படி வந்து அம்மன் அழைப்பு பாட்டெல்லாம் பாடி கரகத்தை ரெடி பண்ணுவாங்க, கரத்துல தீர்த்தம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அக்னிகுளம் தீர்த்தத்துல இருந்து அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்தோம். சோ அங்கிருந்து எவ்வளவு மக்கள் வந்து அக்னிகுளத்துல இருந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கரகம் எல்லாம் எடுத்துட்டு கோவிலை சுத்தி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இப்போ அக்னிகுளத்துல இருந்து மறுபடியும் நம்ம ஷேராட்டோல இருந்து இறங்கணும் இல்லையா, கோவிலுக்கு போற ஜங்ஷன் பக்கத்துல நம்ம வள்ளலார் சபை இருந்துச்சுல, அங்க வந்தாச்சு. இன்னும் நிறைய மக்கள் வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கோவிலை சுத்தி வந்து ஒரு 2-3 ரவுண்டு வருவாங்க போல, அவ்வளவு மக்கள் இருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தங்கறதுக்கு அங்கங்க வந்து ரெசிடென்ஷியல்ஸ் இருக்குங்க, நான் ஏசி ரூம்ஸ் நிறைய இருக்கு. சோ இங்க பார்த்தாலுமே வந்து நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. ஹாய் சொன்னாங்க, யூடியூப் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பக்கம் வந்து அங்கங்க நின்னுட்டு அந்த திருஷ்டி கழிப்பாங்கல்ல, அந்த சடங்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் அதை செஞ்சுக்கிட்டும் போறாங்க. ஓகேவா, ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்திட்டு அவங்க மந்திரம் சொல்லி கீழே போட்டு அதை மிதிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கு காணிக்க கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே வந்து நாம கோவிலை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஈவினிங் ஆக நிறைய கடைகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டே லைட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குப்பாங்க, இருட்டாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஃபுல்லா லைட்ஸ் போட்டாச்சு. அப்படியே திருவிழா கோலம் பூண்டு இருக்குங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இப்படிதான் இருக்குமா? மக்களே, நம்ம கோவிலுக்குள்ள போற ஆர்ச் பக்கத்துல நின்னுட்டு இருக்குங்க. இதுதான் வந்து நுழைவு வாயில் இருக்கிற தோரண வாயில். சோ இங்க பாத்தீங்கன்னா பொருட்கள் பாதுகாப்பு அறை இருக்கு, இலவச மிதியடிகள் பாதுகாக்கும் அறை இருக்கு. சோ இன்கேஸ் நீங்க பேக் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பேக் எல்லாம் இங்க கிளாக் ரூம்ல வச்சுட்டு செப்பல்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க கோவிலுக்குள்ள போலாம். நிறைய மக்கள்ங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கணும் போல. இங்க பாருங்க, நான் சொன்னல நிறைய திருநங்கைகள் இருப்பாங்க அங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க பார்த்தாலுமே அவங்க
நின்னுட்டு இந்த சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நாம என்ன பார்த்தோம்னா, நம்ம குலசை தசரா பார்த்திருப்போம்ல, குலசேகரப்பட்டினம் தசரா விழா. அங்க நிறைய ஆண் மக்களும் வந்துட்டு பெண் வேடம் இட்டுட்டு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய வந்து மேல்மலையனூர்லயும் பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய ஆண்கள் வந்து பெண் வேடம் இட்டுட்டு அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு சுத்தி வந்த கரகம் எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்க கூடவே போயிட்டு இருந்தாங்க. சோ எல்லாம் ஒவ்வொரு நம்பிக்கை தாங்க. சோ நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல பெரியாயி அம்மன் ஒரு சுவாமி இருக்காங்க, அம்மன் இருக்காங்க. சோ அங்க வந்து நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மாங்கல்ய கயிறுகளை பெரியாயி அம்மன் கால்களில் கட்டி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறவும், அமாவாசை தினங்கள் முடி கயிறு கட்டி சென்றால் சகல தோஷங்கள் நீங்கி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க போட்டிருக்காங்க. இந்த சடங்குகள் எல்லாம் போக இன்னும் என்ன ஃபேமஸ் தெரியுமா? நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல இந்த பில்லி சூனியம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றாங்க. சோ நிறைய மக்களுக்கு இங்க அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, எந்த வகையான பில்லி சூனியம் வந்து குடும்பத்துல வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து இங்க வந்து வேண்டிக்கிட்டா அது சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால இங்க நம்ம பெரியாயி அம்மன் கோவிலுக்கு போற வழிதாங்க இது. இங்க வந்து பெரிய கியூ நின்னுட்டு இருக்கு. நிறைய மக்கள் வந்து இங்க வழியில கயிறுகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்களா, செப்பு தகடு வைக்கலாமா, அதுக்கப்புறம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க, தொழில் வியாபாரம் விருத்தி அடைய, பில்லி சூனியம் விலக, கயிறு கட்டினா சரியாகும் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நிறைய மக்கள் அந்த நம்பிக்கையோட வந்து பெரியாயி அம்மனை வழிபடுறாங்க. இந்த செப்பு தகடு வாங்கிட்டு போறாங்க, மஞ்சள் கயிறு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, எலுமிச்சம்பழம், இன்னும் என்னென்னமோ இருக்குங்க. நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு. சோ நம்புறவங்களுக்கு இது உண்மை, நம்பாதவங்களுக்கு இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற லெவல்ல எடுத்துக்கலாம். சோ பட் ஆனா நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல இருக்கிற நம்பிக்கை இதுதான். ஓகேவா? சோ வாங்க நம்ம கோவில் நோக்கி பயணிக்கலாம். பெரியாயி அம்மன் கோவிலும் உள்ளதா இருக்கு. மெயின் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலோட மூலஸ்தானம் உள்ள போற நுழைவு வாயில் இங்கதான் இருக்கு. இங்க பாருங்களா, இன்னொரு திருநங்கை வந்து அப்படியே அச்சசலா அம்மன் மாதிரியே வேடமிட்டுட்டு முன்னாடி அந்த குறி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குச்சி மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரு பண்டில் ஆஃப் குச்சி மாதிரி கட்டியிருக்காங்க. நான் குச்சின்னு சொல்றேன், ஏன்னா அதுக்கு உண்மையான பேர் என்னன்னு தெரியாது. சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. மக்களே, நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வெளி பிரகாரத்துக்குள்ள இருக்கோங்க. சோ உள் பிரகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெளியே பாத்தீங்கன்னா பெரியாயி அம்மன் கோவில் இருக்குங்க. சோ அந்த கோவில் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே பாருங்களா எவ்வளவு பொருட்கள் வந்து வித்துட்டு இருக்காங்கன்னு. தொட்டில் மாதிரி விக்கிறாங்க, சூடம், அதுக்கப்புறம் மஞ்சள் சரடு, குங்குமம், எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பார்த்தோம்ல அந்த பேனர்ல, இங்க நிறைய நம்பிக்கை இருக்கு. பெரியாயி அம்மனுக்கு வந்து மஞ்சள் சரடு கட்டுறது, குங்கும பிரசாதம் கொடுக்கிறது, எலுமிச்சம்பழம் தகடு வைக்கிறது, இது எல்லாமே வந்து நம்பிக்கை சார்ந்ததுதான். ஓகேவா? குழந்தை வர வேண்டிக்கிட்டு வராங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வராங்க, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற சண்டை சச்சரவுகள் விலகணும்னு வேண்டிக்கிறாங்க, தொழில் இருக்கிற தடைகள் விலகணும்னு வேண்டிக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது பில்லி சூனியம் மாதிரியான பயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகணும்னு வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் சார்ந்து மக்களோட பிரார்த்தனைகள் இருக்கு. நீங்க ஆனமலை மாசாணி அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்துல. அந்த அம்மனும் வந்து படுத்திருக்கிற மாதிரி தாங்க இருப்பாங்க. இங்க அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்கிற பெரியாயி அம்மனும் வந்து படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வேண்டிக்கிறாங்க. சோ இங்க நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க, பூஜாரிகள் மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் சரடு எடுத்துட்டு போகணுமா, குங்குமம் எடுத்துட்டு போகணுமா, இல்ல செப்பு தகடு எடுத்துட்டு போகணுமா, அது மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காணிக்க கொடுத்துட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சரடோ தகடோ எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்க பிரசாதமா வீட்டுக்கு கொண்டுட்டு போலாம். சிலர் வந்து இங்கேயே சரடெல்லாம் வாங்கி எலுமிச்சம்பழம் எல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற நாக கன்னிகள் சுத்தி வந்து நாகதேவர்கள் சுத்தி வந்து பூஜை பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு வழிபட்டு போறாங்க.
மக்களே, எல்லா கோவில்களுக்கும் ஒரு ஸ்தல வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. சோ மேல்மலையனூர் கோவிலுக்கு அப்படி என்ன ஸ்தல வரலாறுனா, நம்ம சிவன் பார்வதி இருக்காங்க இல்லையா, சோ பார்வதி வந்து ஒரு நாள் சிவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப வந்து பிரம்ம தேவர் வந்து சிவனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்தாராம். அப்ப வந்து 2 பேருக்குமே 5 தலைகள் இருந்துச்சாங்க. அதனால பார்வதி வந்து பிரம்மதேவனை சிவன் நினைச்சு எந்திரிச்சு வழிபட்டாங்களா. பிரம்மனுக்கு உடனே வந்து தலக்கணம் வந்து, ஓ என்ன பார்த்து சிவன்னே நினைச்சிட்டீங்களா, எனக்கும் 5 தலை இருந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுனால பார்வதி அம்மனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அங்காள பரமேஸ்வரி அம்மன்ங்கிறது பார்வதி அம்மன் தாங்க. சோ அவங்களுக்கு கோவம் வந்துருச்சாங்க. அதனால சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா, இந்த மாதிரி பிரம்மதேவன் வந்தாருங்க, அவர் கர்வமா பேசிட்டாரு அப்படின்னு. சிவனுக்கு அந்த கர்வத்தை அழிக்கணும்னு வந்து ஒரு தலையை வெட்டிட்டாராம் பிரம்மதேவனுக்கு. ஓகேவா. சோ வெட்டினதுனால பிரம்மதேவரோட மனைவி இருப்பாங்க இல்லையா சரஸ்வதி, அவங்களுக்கு கோவம் வந்து இந்த மாதிரி என்னோட புருஷனோட தலையை வெட்டிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சாபம் விட்டுட்டாங்களாங்க. சோ அந்த சாப நிவர்த்திக்கு நம்ம பெருமாளை போய் வேண்டங்காட்டி பெருமாள் என்ன சொன்னாரா, நீங்க வந்து மேல்மலையனூர்ல போய் சாப விமோசனம் பெறணும் அப்படிங்கறதுனால அம்மன் வந்து இங்க பாம்பு வடிவத்துல தபஸ் செஞ்சாங்க அப்படிங்கறது நம்பிக்கை. இன்னைக்குமே வந்து சுயம்பு ரூபத்துலதான் வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை மூலஸ்தானத்துல வழிபட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கும் சாபம் வந்துருச்சு, பார்வதி அம்மனுக்கும் சாபம் வந்துருச்சுல்ல. அதுக்கப்புறம் மேல்மலையனூர்ல ஃபர்ஸ்ட் அம்மன் வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமானும் அடுத்து வந்து 2 பேருக்கும் மேல்மலையனூர்ல இருக்கிற நதிக்கரையில தான் வந்து சாப விமோசனம் பெற்றாங்களாம். சோ அதனாலதான் வந்து இங்க கோவில் அமைச்சு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா. சோ அதுதான் வந்து இங்க இருக்கிற லெஜெண்ட். சோ இங்க கோவில் பக்கத்துல வந்து தாலாட்டு உற்சவம் நடக்கும்னு சொன்னால, சோ அதுக்கான டைம் வந்துருச்சுங்க. இங்க வெளியே வந்து ஒரு கோபுர அமைப்பு மாதிரி இருக்கு பாருங்க, ஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணி. சோ அந்த ஒரு கோபுரத்துக்குள்ளதான் வந்து அம்மன் தாலாட்டு உற்சவம் நடக்குது, ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் நடக்குது. சோ ஒரு 8:30-9 மணி போல மக்கள் ஃபுல்லா திரண்டு வந்து இங்க கூடிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய பூஜை எல்லாம் நடக்கும்போது நிறைய பேருக்கு அருள் வந்துருதுங்க. இதெல்லாம் அதீத நம்பிக்கை இல்ல. சோ அதுல உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் வந்து சாமி வந்து ஆடுறத பார்க்க முடியுது. சோ குழந்தைகள் எல்லாம் வந்தா கண்டிப்பா சில பேர் பயந்துப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சில பேர் எல்லாம் ஆக்ரோஷமா அருள் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து கையில ஒரு தீபத்தை வச்சுட்டு அம்மன் வெளியே கொண்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, தீபாராதனை காட்டுறதுக்காக எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ணுவாங்களா, உள்ள மூலஸ்தானத்துல இருந்து அம்மனை ஃபுல்லா அலங்கரிச்சுட்டு இங்க இருக்கிற கோபுர மேடைக்கு கொண்டு வந்துதான் வந்து ஊஞ்சல் தாலாட்டு நடத்துவாங்களாம். உலகிய போடு மன்னாரி மாதத்தில் உதய போ
மாதாயே மாதாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. மக்களே, நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மனை மூலஸ்தானத்துல இருந்து அலங்கரிச்சு வெளியே கொண்டு வந்தாச்சுங்க நம்ம ஊஞ்சல் ஆட்டற கோபுரத்துக்கு. சோ நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு வந்து இரவு ஒரு 9-9:30 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சில சமயம் 10 மணி கூட ஆயிருமா. 10 மணில இருந்து ஆரம்பிச்சு 12-12:30 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இன்கேஸ் நீங்க அமாவாசை அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து ஊஞ்சல் உற்சவம் பார்க்கணும்னா நீங்க நைட் ஃபுல்லா இருந்துட்டு போற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணணும். விடிய விடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்குமா. நீங்க எந்த டைம் போனாலும் உங்களுக்கு பஸ் ரெடியா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல. கோவில் பக்கத்துல இருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லா தெருக்களுமே ஃபுல்லா மக்கள் கூட்டமா இருக்கும். அதனால கோவில் அமாவாசை தினத்தப்போ, அதுக்கப்புறம் தேர் ஃபங்க்ஷன் நடக்குமா, வருடாந்திர தேர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பௌர்ணமி நாட்கள், இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் கோவில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. அங்கிருந்து தான் பஸ் கிளம்புது. சோ நீங்க அமாவாசை தான் ரொம்ப பாப்புலரா நடக்குது. ஓகேவா. அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் தான் வந்து பயங்கர ஃபேமஸ். நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஊஞ்சல் தாலாட்டு பாக்குறதுக்காக தான் வராங்களே. சோ அழகா வந்து நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் 2 சைடும் பாத்தீங்கன்னா முருகன் விநாயகர் கூட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சூப்பரா செம்ம அழகா அலங்கரிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு திவ்யமா இருந்துச்சு. இப்ப புரியுது ஏன் இத்தனை திரளான மக்கள் வந்து தமிழகம் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்களான கர்நாடகம், ஆந்திரத்துல இருந்து வந்து இவ்வளவு மக்கள் வர்றாங்கன்னா அத்தனை ஈர்ப்பு இருக்கு இந்த அம்மன் மேல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா வேலூர், விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி நம்ம மேல்மலையனூர் சுத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ்ல இருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா. சோ நீங்க தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா எந்த பகுதியில இருந்து வந்தாலும் இந்த டவுன்ஸ் சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விடிய விடிய 24/7 அமாவாசை அன்னைக்கு இருக்கு. சோ இதுதான் வந்து மேல்மலையனூருக்கு ரீச் ஆகிறதுக்கான ஒரு வழிங்க. ஓகேவா. மக்களே, நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு நடக்கிற கோபுர மேடைக்கு பின்னாடி பக்கம் இருந்தோங்க. சோ அப்படியே இவ்வளவு கூட்டத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நாம ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள கூட்டமா வந்தாச்சுங்க. சோ நாம ஆல்மோஸ்ட் கோவிலோட முகப்புல இருக்கோம். இங்க பாருங்க எழுதியிருக்காங்க அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா கோவில் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்திலேயே தான் வந்து இந்த ஊஞ்சல் தாலாட்டுற கோபுரம் மேடையும் வச்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு ஊஞ்சல் தாலாட்டு பூஜை. இங்க பாருங்களா, நம்ம திருநங்கை மக்கள் வந்து அழகா அம்மன் வேஷம் போட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, கையில தீச்சட்டி எல்லாம் வச்சுட்டு. சோ பாக்குறதுக்கே வந்து அப்படியே செம்ம சூப்பரா ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா இருந்துச்சு. சோ நிறைய பாத்தீங்கன்னா உடுக்கை எல்லாம் அடிச்சுட்டு அம்மன் அழைப்பு பாட்டெல்லாம் பாடிட்டு பயங்கர ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா இருந்துச்சுன்னு வைக்கலாங்களா. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வந்து அம்மன் திருவிழாக்கள் நடக்கும் போது எவ்வளவு ஃபெஸ்டிவல் நடக்கும். சோ அதெல்லாம் வந்து ஒரே நாள் நைட்ல பண்ணுனா எப்படி இருக்கும், அத்தனை டீடைல்ஸ் வந்து இங்க பார்க்க முடிஞ்சு. ஒரு பக்கம் வந்து கரகம் எடுத்துட்டு வராங்க, ஒரு பக்கம் இந்த அம்மன் வேஷம் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, திருஷ்டி கழிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இன்னொரு அம்மனுக்கு வந்து பெரிய தாய் அம்மன் தானே பார்த்தோம். சோ அவங்களுக்கு வந்து அந்த கயிறு கட்டுறது, செப்பு தகடு வைக்கிறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க. பாக்குறக்கே வந்து மெய்சில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
பேசிக்கலி நம்ம மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவ நிகழ்ச்சி சூப்பரா நடந்துட்டு இருக்குங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயர்கள் நடத்துற பூஜை மாதிரி இருக்காதுங்க. சான்ஸ்கிரிட்ல மந்திரம் ஓதுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்க இருக்கிற கிராம பூஜாரிகள் இருப்பாங்கதான், அவங்கதான் வந்து தமிழ்ல அம்மன் அழைப்பு பாட்டு, அம்மன் தாலாட்டு பாட்டு இதெல்லாம் பாடுறாங்க. சோ பக்கா ஒரு கிராமத்து ஃபோக் தீம்ல தான் இருக்கு. நம்ம அம்மனுக்கு நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து நம்ம மண்ணோட கல்ச்சர் கலந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஏன்னா தமிழ்ல கேட்கும் போதுதானே மந்திரமா இருந்தா கூட நமக்கு புரியுது. என்னதான் வந்து ஐயர் பல சான்ஸ்கிரிட் மந்திரங்களை சொன்னாலும் அது நமக்கு புரிஞ்சாதானே அதோட அர்த்தங்கள் நமக்கு தெரியும். சோ இங்க வந்து அவர் பாட பாட பாத்தீங்கன்னா சுத்தி இருந்த எல்லா மக்களுமே பாடினாங்க. சோ நம்ம பாமர மக்களும் வந்து சுவாமிய நிதர்சனமா அர்த்தம் புரிஞ்சு வழிபடணும்னா அது தாய்மொழியில இருந்தாதான் வந்து அவங்களால கனெக்ட் ஆக முடியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல நடக்கிற இந்த ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாங்க. சோ ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் வந்து எல்லா அமாவாசை அன்னைக்கும் நடக்குது. ஒரு 2 அமாவாசை வர்ற மாதங்கள்ல மட்டும் பூஜை இருக்காது போல. அது எந்த மாதங்கள்னு கரெக்டா தெரியல. மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லா அமாவாசை அன்னைக்கும் ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் நடக்குது. ஊஞ்சல் தாலாட்டு உற்சவத்தை தவிர பாத்தீங்கன்னா என்னென்ன விழாக்கள் எல்லாம் வந்து நம்ம மேல்மலையனூர்ல ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து பயங்கர விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நவராத்திரி ஆப்வியஸ்லி வந்து அம்மனுக்கு உகந்தது நவராத்திரி. சோ அங்க அப்ப வந்து கொலு வச்சு நிறைய விசேஷங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை அப்போ விசேஷமா இருக்கும்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழர்களோட பண்டிகையான தைப்பொங்கல் அப்போ ரொம்ப விசேஷமா இருக்கும், நிறைய கூட்டமா இருக்கும் கோவில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மாசி மாதம் தேர் விழாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விழாக்கள்ங்க மேல்மலையனூர்ல.
மக்களே, ஊஞ்சல் உற்சவம் முடிஞ்சு அம்மனை கீழே எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு கொண்டு போற வழியில பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பாடின தமிழ்லயே பாடின பாட்டு எவ்வளவு இனிமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு இல்ல. சோ அதுதான் சொன்னேன், எந்த இதுமே வந்து எந்த வழிபாடுமே வந்து அவங்கவுங்க தாய்மொழியில இருந்தாதான் வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பக்தியா இருந்தாலும் யோகமா இருந்தாலும் ஞானமா இருந்தாலும் அவங்கவுங்க தாய்மொழியில அதை படிச்சு அதோட அர்த்தம் புரிஞ்சு நம்ம நம்பிக்கையோட கடவுளோட கனெக்ட் ஆனாதான் வந்து உண்மையா நம்ம ஆன்மா வந்து கடவுளோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். சோ எந்த கோவில்ல போனாலும் தமிழ்ல அர்ச்சனை பண்ண சொல்லி கேளுங்க. இப்ப அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்லா கோவில்கள்லயுமே மோஸ்டா வந்துருச்சு. நீங்க எந்த ஐயரை கான்டாக்ட் பண்ணா தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறத போன் நம்பர் உட்பட பேரெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. சோ நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டு வாங்கி நம்ம தாய்மொழியில அர்ச்சனை பண்ணுங்க. ஓகேவா? சோ மக்களே, நம்ம கோவில்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. போற வழி ஃபுல்லாவே வந்து அத்தனை கடைகள். நம்ம வரும்போது வந்து அவ்வளவு கடைகள் பார்க்கல. இப்ப பாருங்க எவ்வளவு பஸ் நின்னுட்டு இருக்கு, எத்தனை கடைகள் இருக்கு. ஏன்னா மக்கள் ஃபுல்லா பூஜை, அதுக்கப்புறம் தாலாட்டு, ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து நிறைய மக்கள் சாப்பிடுறாங்களே. சோ சாப்பிட்டு இப்ப ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு மக்கள் திரும்பி கிளம்பியாச்சு. நாமளும் வந்து செஞ்சி மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம செஞ்சி போற பஸ் எடுத்தாச்சு. இது ஆக்சுவலா வந்து விழுப்புரம் போற பஸ். சோ அதுலயே நம்ம கிளம்பியாச்சுங்க. போற வழியில நம்ம செஞ்சியில இறங்க வேண்டியதுதான். சோ மக்கள் பாருங்க டயர்ட்ல தூங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய மக்கள் வந்து பஸ்ல கீழே உட்கார்ந்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ 24/7 பஸ் இருக்கும், ஸ்பெஷல் பஸ் இருக்கும் மேல்மலையனூர்ல இருந்து. ஓகேவா மக்களே, நம்ம மேல்மலையனூர்ல இருந்து செஞ்சி வந்து இறங்கியாச்சுங்க. கரெக்டா 3:30 மணி ஆகுதுங்க. 12 மணிக்கு தான் வந்து நம்ம உற்சவம் முடிஞ்சிச்சு, ஊஞ்சல் உற்சவம். அது முடிஞ்சு லைட்டா சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செஞ்சிலையும் மழை பெஞ்சிருக்கு. ஸோ முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து செஞ்சி வர்றதுக்கு 3:30 ஆயிடுச்சு பாருங்க. நம்மளை விட்டுட்டு பஸ் விழுப்புரம் வரைக்கும் போகுதுங்க. ஸோ நிறைய ஊர்ல இருந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ். இது செஞ்சி பஸ் ஸ்டாண்டு. காலங்காத்தால அமைதியா இருக்கு பாருங்க ஊரே. ஸோ மக்களே, நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த மேல்மலையனூர் ட்ரிப்பு சூப்பரா முடிச்சாச்சுங்க. அண்ட் லக் என்னன்னா, நம்ம செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலையில பிளான் பண்ணி வந்த டைம்ல கரெக்டா ஆவணி அமாவாசை வந்து விழுந்துச்சு. அதனால நமக்கு ஊஞ்சல் உற்சவத்தோட சேர்த்து மேல்மலையனூர் பார்க்கறதுக்கான அருமையான வாய்ப்பு. இங்க பாருங்க, ஃபுல்லா மேல்மலையனூர்ல இருந்து போற ஸ்பெஷல் பஸ்ஸஸ் தான். ஸோ செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்களும் விர்ச்சுவலா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from செஞ்சி மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட், மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.